நீதிமானா மாற்றி இருக்கிறாரு. நீதியான ஆட்சி செய்யும்படி தேவனை உங்களை வேறு பிரித்து எடுத்திருக்கிறாரு. அவனுடைய ஆட்சியில நீதி இருக்கும்னு சொல்லி இருக்கிறார். ஆகவே தான் அந்த கிருபையை உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த கிருபை என்னெல்லாம் செய்து பாருங்க. தேவனுடைய தயவு, தேவனுடைய அனுகிரகம். அந்த கிருபையினுடைய அர்த்தம் பல்வேறு பாஷைகளில் வருது. அவருடைய அனுகிரகம், அவருடைய தயவு, அவருடைய கருணை, அவருடைய இரக்கம், இதெல்லாம் அவருடைய கிருபையை பிரதிபலிக்கிற வார்த்தைகள். இரக்கம், அவர் இரக்கம்னா தகுதியில்லாத ஒரு ஆளுக்கு இறங்கிறது. ஒரு வசனத்தை படித்து பார்க்கலாம். ரோமர்களது நிருபம் 5வது அதிகாரம் 20வது வசனம். இந்த கிருபையினுடைய செயலை பார்ப்போம். இந்த கிருபை, ஆண்டுடைய கிருபை எப்படி செயல்படுதுன்னு பாருங்க. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. இந்த பாருங்க, நிறைய பேர் நினைப்பாங்க பாவம் பெருகிற இடத்துல வெறும் அட்டுழியம் தான் பெருகுன்னு நினைப்பாங்க. பாவம் பெருகின இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டார். பாவம் பெருகின இடத்துல அங்கே ஒன்றும் இல்லை, மோசமாக போச்சு, நம்ம விட்டு ஓடிடுவோம்னு தான் நினைப்பாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? எங்க பாவம் பெருகுதோ என் கிருபை அங்கே பெருகும். அல்லேலூயா. பாவம் பெருகிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்காரா? கிடையாது. பாவம் பெருகிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கல. அது ஒரு விருப்பம் கிடையாது. அவர் விருப்பம் கிடையாது. ஏன்னா பாவம் பண்ற ஆளு நாசமா போயிடுவானே. அல்லேலூயா. வீட்டில் நல்ல பிள்ளைகளு 7-8 பிள்ளைகளை பத்து வளர்த்த தாய் தகப்பன்மாருக்கு தெரியும். 2 பையன் நல்லா படிச்சுட்டு தேறிட்டான், அவன் தான் குடும்ப வாழ்க்கை நடத்திக்கிடுவான். 2 பொண்ணும் நல்லா படிச்சுட்டாங்க. ஆனால் என் 2 பிள்ளைகள் சொன்னது கேட்காம ஒழுங்காக படிக்காமல் தட்டு மாதிரி படிக்காமல் அப்படி தான் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இந்த பிள்ளைகளும் அதே போல் ஆகிப்போச்சு அப்படின்னு அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் இறக்க குணம் எங்கே நிறைய அதிகமாகும். படிச்சுட்டு நல்ல போஸ்ட்டில் போயிட்டு நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஆள் பேரில் அவ்வளவு தூரம் அவங்க இறங்கிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த படிக்காமல் ஊர் சுற்றிட்டு எங்கேயாட்ட அடிபட்டு நொந்துக்கிட்டு அலைவானே, அவங்கள சுற்றி என் பிள்ளை எங்கடா போனேன், வருவையா வரமாட்டியா, நான் உதவி பண்ணுறேன், வா நாங்கள் இருக்கோம், அப்பா இருக்கிறோன்னு சொல்லி அவன் பின்னாலேயே தான் வாழ்நாளெல்லாம் செலவிட்டு கொண்டு இருக்கிற தாய் தகப்பன் உலகத்தில் உண்டு. அவங்கள சொல்லுவோம் இரக்கமும் கருணையும் நிறைந்த பெற்றோர்கள்னு. இது உலக நியதி. தேவனும் அதை போல தான். எங்கே பாவம் பெருகுதோ அங்கே கர்த்தருடைய கிருபை, அவருடைய கரம், உதவியின் கரம். நான் உதவி செய்யணும், அப்போ வர்றேன். அவங்கள கோபமாக அவர் பார்க்காம அவர்களுக்கு இறக்கப்படும்படியாக, அவர் உதவி செய்யும்படியாக அந்த இடங்கள் அவருடைய கிருபை பெருகுது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதுக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து நாம் பார்க்கிறோம், அவருக்குள்ளதான் கர்த்தர் கிருபையை கொடுத்தார். அவர் பிறந்த பொழுது கிருபையானது வெளிப்பட்டது என்கிறத வேதத்தில் பார்க்கிறோம். நேரம் போயிட்டு யோவான் 1வது அதிகாரம் 14 வசனத்தை நம்ம கவனிக்க போறோம். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது இந்த வசனம் அதை சொல்லுகிறது. அவர் பிறக்கிற பொழுது எப்படி பிறக்கிறாரு, அவர் எப்படி வளர்றாரு அப்படிங்கிறத சொல்றத பாருங்க. 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த கிருபை இப்ப தான் பார்க்கிறோம். தகுதி இல்லாத ஆளுக்கு தகுதியின் அடிப்படையில் அவர் அணுகாம, தகுதி இல்லாத ஆளுகளுக்கு கர்த்தர் இரக்க குணமுடையவராய், தயவு காட்டுகிறவராய், பாவிகளை நேசிக்கிறவராய் அந்த பூமியில் எல்லார்ட்டையும் அவர் வாழுகிற பொழுது, அவர் நடக்கிற பொழுது, மாம்சத்தில் இருந்த பொழுது பாவிகளை சிநேகிக்கிறவர்களாய் அவர் நடந்து கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். பாவிகளை போய் அவர் கண்டிக்கல. ஏண்டா அதை பண்ண, காலை ஒடிச்சிடும், கை ஒடிச்சிடும், ஆண்டவர் உண்ட நரத்தை தூக்கி போட்டுருவாரு அப்படின்னு கண்டிக்காம அவருடைய ஊழியங்களை பார்க்கும்போது பாவிகளை நேசிக்கிறவராக இருக்கிறத பார்க்கிறோம். இந்த கிருபை போன உடனே பாவம் செய்யணும்னு பாவத்தை விட்டுட்டு அவர்கிட்ட வந்துடுறான். அவர் பாவத்தை அவர் கண்டிக்கல, பாவிகளை அவர் கண்டிக்கல. அவர் போய் அரவணைக்க போறாரு. அந்த அரவணைப்பு, அந்த தயவை காட்டுறாரு பாருங்க. அந்த தயவுல பாவி தான் பாவத்தையும் விட்டுருதான், தான் பாவிங்கிற நிலையும் விட்டுறான், ஓடி ஈர்க்கப்பட்டு இவர்கிட்ட வந்துடுறான். அவனை பார்த்தியே, நீ பாவி, நீ செய்யறது தப்பு, சாவத்தான் செய்வ. அதான் எனக்கு முன்னாடியே தெரியுமா. என்ன சுவிசேஷமா, இது புது செய்தியா? எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச செய்தி. நம்ம ஆட்கள்லாம் பழைய ஏற்பாட்டில் மோசே காலத்தில் இந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்த ஆட்கள்,
அது தப்பு, இது தப்பு, தப்பு தப்பு தப்புன்னு சொல்லி வாத்தியார் தப்புன்ட்டே அடி, ஒரு அடி, 2 தப்பு போட்டே 2 அடி. முன்னால் அப்படின்னா அடிலாம் உண்டு ஊரில். இப்போ தான் அடித்தா ஜெயிலில் போட்டு விடுவாங்க உங்களுக்கு, அப்படி இருக்குது. அப்போல்லாம் ஒரு தப்பு பண்ணான்னா டிக்டேஷன் கொடுத்துட்டு அதில் அவனுக்கு வாங்குவானு. நிறைய பேர் 10 இது கொடுத்துருக்கும், 10க்கு 10 அடி வாங்கிட்டு இருப்பான். அப்படி அடுத்த நாளும் போட்டு விடுவார், அடுத்த நாளும் கையாப்தாலும். அவர் படிக்க முன்னாடியே கை நீட்டிகிட்டு இருப்பான். இப்படி இருக்கானுவான் இருந்தாங்க. ஒவ்வொரு அடி, ஒவ்வொரு தப்பு, ஒவ்வொரு அடி. ஆனால் இப்போ அப்படி இல்லை. என்ன தப்பு பண்ணாலும் சரி தான், அடியே கிடையாது, ஒரே தடவுதல் தான். அதுதான் கிருபையின் காலம். ஸ்கூலில் சொல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. தப்பு பண்ணாலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் அடி. ஆனால் இப்போ அடி, வாப்பா நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். அல்லேலூயா. இது கிருபையின் காலம். அதான் மாபெரும் கிருபை. ஆண்டவர் நேசிக்கிறாரு. தப்பு பண்ணதுக்கு இல்லை, இன்னும் தப்பு பண்ண அவர் சொல்லலை. அவர் அணைச்ச உடனே அந்த அரவணைப்பில், அவருடைய தயவில், அவருடைய கிரியில், அவருடைய கிருபையில் அப்படி தப்பே பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு ஓடி வந்துடுறான் அவர்கிட்ட. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை படித்து பாருங்க. யோவான் சுவிசேஷம் இந்த இதில் இன்னொரு வசனத்தை படிக்கலாம். அந்த 1வது அதிகாரத்தில் 17வது வசனம். யோவான் 1:17. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால தான் கிருபை உண்டாச்சது. இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால தான் கிருபையின் காலம் துவங்கியது. அல்லேலூயா. பழைய ஏற்பாடில் அந்த பாவம் பண்ணாத, அந்த பாவம் பண்ணாத, அது தப்பு 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 தப்பு. புதிய உடன்படிக்கையில் இந்த பாவம் பண்ணு, இந்த பாவம் பண்ணு, இந்த பாவம் பண்ணுன்னா சொல்லுது கிடையாது. நீ பண்ணுன்னு சொல்லல, பண்ணுனவன் தப்பு தப்புன்னு சொன்னதை அதை அவனை குற்றப்படுத்தாம இப்போ கிருபையின் காலம் தப்பு பண்ணவனை வா என்று அழைக்கிறது. வா, உன்னை அணைக்கிறேன் என்று அழைக்கிறது. உனக்காக நான் மரித்தேன் என்று அழைக்கிறது. உனக்காக நான் இருக்கிறேன் என்று அழைக்கிறது. உனக்கு உதவி செய்வேன் என்று அழைக்கிறது. உன்னை உயர்த்துவேன் என்று அழைக்கிறது. உன்னை ஓங்கச் செய்வேன் என்று அழைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பார்க்கலாம். நேர போயிட்டு லூக்கா எழுதின சுவிசேஷம் இந்த கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் அந்த பூமியில் வந்துச்சுன்னு பார்க்குறோம். அந்த கிருபை நிறைஞ்சவராக இருந்ததுனால தான் கிருபை எப்படி செயல்படுகிறது பாருங்க. அவர் மூலமாக கிருபை, அவர் கிருபையில் நிறைஞ்சிருக்கிறாரு, அவருக்குள்ள தான் கிருபை. அந்த கிருபை நிறைந்தவராய் அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். கிருபையும் சத்தியமும் உள்ளவராய் பிறந்தார் என்று பார்த்தோம். அவர் மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம், கிருபையின் மூலமாக இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபையும் வந்ததுன்னு பார்க்குறோம். அதனால் கிருபை அவரில் நிறைஞ்சிருந்ததுனால அவர் எப்படி செயல்படுறாரு பாருங்க. நம்ம ஆட்களை அப்படியே சொல்லிடுவாங்க. வந்து ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டா போதும், தன்னுடைய ப்ரேயர் டீமில் உள்ள அத்தனை பேர்கிட்டையும் அந்த ஆள் தப்பு பண்ணாருன்னு போய் சொல்லிடுறது. டீம் என்ன செய்யும், அடுத்தால வாட்ஸ்அப் இருக்குது, இமெயில் இருக்குது, எல்லாம் என்னென்ன அடுத்த ஆட்கள் செஞ்ச தப்பை முன்னால தான் வாயில் சொல்லுவாங்க. அப்படியே படம் பிடித்து ஒவ்வொருத்தரும் காட்டலன்னா இவங்களுக்கு தூக்கமே வராது. அடுத்தவங்க தப்பு பண்ணா அதட்ட இன்னொரு ஆள்கிட்ட சொல்லலைன்னா ஏதோ உள்ளுக்க படக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு திடுக்கு எப்படின்னா சொல்லலாம். அதில் வேற நம்ம க்ளோஸ் நண்பன்ட்ட சொல்லிட்டா போதும், சரி இதை க்ளோஸ் நம்பர்கிட்ட சொல்லிக்கிடுவோம் அப்படின்னு. அன்னையோட க்ளோஸு. ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது, தேவன் அப்படி கிடையாது. ஏன்னா அவர் கிருபையில் வாழ்ந்தார். கிருபை பாவத்தை வெளிக்காட்டுவதில்லை, கிருபை பாவத்தை மூடுகிறது. இப்போ இயேசு வாழ்ந்துகிற அந்த காலத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துக்கு வருவோம். லூக்கா 7:36. லூக்கா 7:36 வசனத்தை பாருங்க. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். ஆண்டவர் பரிசேயன் வீட்டில் போய் சாப்பிட போயிட்டார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். நீங்கள் பார்க்குறீங்க, இவர் ஒரு நல்ல சுத்தமான ஊழியக்காரரு, பரிசுத்தமான ஊழியக்காரரு. இவர் உட்கார்ந்துருக்கிறது ஒரு
பரிசேயன் வீட்டில் சாப்பிட்றாரு. அதே ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம்னு சொல்ல முடியாது. அல்லது ஆவிக்குரிய காரியம்னா நம்ம உள்ள காலத்தில் ஆவிக்குரியம்னு நினைக்கிற ஆட்கள் நினைக்கிற மாதிரி உள்ள காரியம் இல்லை. ஆனால் அதுதான் ரியல் ஆவிக்குரிய காரியம். மற்றவங்களை மாற்றுறதுக்காண்டி போகிறார். எல்லா வீட்டிலுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும், நம்ம அவங்களை போதிக்கிறதுக்கு வரல. அவர் போய் ஒரு காரியத்தை பாருங்கள். பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறார். இதை கேள்விப்பட்ட உடனே ஒரு ஸ்திரீ வந்து இந்த விலை உயர்ந்த தைலம் சென்ட்டு இதை அவருடைய பாதத்தில், அதுவும் பின்னால் நின்று அழுது, அவளுக்கு அவ்வளோ தூரம் கில்ட்டி, அவ்வளோ தூரம் மனசாட்சி அவளை உறுத்துது. எனக்கு யார் என்ன ஆறுதல் படுத்துவா? இவர் தான் எனக்கு ஆறுதல் படுத்துவார். நான் செஞ்சது பாவம், அட்டூழியம், நான் வாழ்ந்த முறை சரி கிடையாது. ஆனால் ஊரெல்லாம் என்ன குற்றப்படுத்துது, என்ன வேசின்னு சொல்லுது. நான் ஒரு பாவி தான். ஆனால் எனக்கு யார் நிம்மதி தருவா அப்படிங்கிறத அறிஞ்சு இயேசுக்கிட்ட வந்து தான் கண்ணீரெல்லாம் முன்னால்னு வடிக்கிறது கூட திறமை இல்லாமல் பின்னால்னு வடித்து பாதத்தை நினச்சி கண்ணீரினாலே காலை கழுகி அதுக்கு பிறகு அந்த தைலத்தை அவள் பூசுகிறாள். பூசிக்கிட்டே இருக்கிறாள். ஓயாமல் முத்தம் செய்தால் பைபிள் போட்டிருக்கு. அவளால் முடியலை. அவளுக்கு நிம்மதி அவளை வாங்கிறது வரல, விடலை. அவளை விட்டு நகலவே இல்லை. அவளை பற்றி கொண்டாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது அவனுக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. சார், நம்ம வீட்டில் சாப்பிட கூட்டம், இவனுக்கும் அன்கம்ஃபர்டபுள் ஆகி போச்சு. சார், இது எது ஒரு மோசமான ஸ்திரீ, நம்ம உள்ளது மோசமானது, இது எதுக்குடா நம்ம வீட்டுக்கு வந்துச்சுப்போம். அது நான் சாப்பாடு கொடுக்குற நேரத்தில் நம்மளுடைய கௌரவம் என்ன ஆகுது? அவர் யார்? நானும் பைபிள் போதிக்கிறவன், அவரும் பைபிள் போதிக்கிறவர், விசேஷமான தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு. நம்ம வீட்டில் கூப்பிட்டு பாஸ்ட் சாப்பிட்டு போட்டால் இன்னொரு மோசமான ஒரு ஆள் இடையில வந்துட்டாங்கன்னா அடுத்தவொன்னு அடித்து விரட்டி விட்டுருவாங்கல்ல எல்லாம் சேர்ந்து. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்போ அவனும் ஒரு தீர்மானம் பண்ணுறான், இந்த தீர்க்கதரிசி வந்து கரெக்டாக இருக்க மாட்டாரோ? இவ்வளோ அவர் தீர்க்கதரிசின்னா கரெக்டாக இவர் ஒரு பாவி, இவங்க கூட நம்ம இருக்கக்கூடாது, இவ வந்து துடைக்கக்கூடாது, தொடக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு அசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறவா இவன் எப்படி நம்மளை வந்து தொடலாம் அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சிருக்குமே. உண்மையிலே ஒரு தீர்க்கதரிசி இல்லையோன்னு ஒரு சந்தேகம் அவருக்கு வந்துட்டு, அதனால அவர் என்ன சொல்றாரு, இவர் பாவியா இருக்கலாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டு இருந்தால் ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்கள் எவன் அவரிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். அவர் கேட்கிறார், இயேசு, ஒரு ஆள் 50 ரூபா கடன் வாங்கியிருக்காங்க, ஒரு ஆள் 500 ரூபா கடன் வாங்கியிருக்கிறாங்க. 2 பேருக்கும் கொடுக்கறதுக்கு திராணி கிடையாது. எஜமான் சொல்லிட்டாரு, நீங்க 2 பேருமே தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 50 ரூபா கடன் வாங்கினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? 500 ரூபாய்க்கு கடன் வாங்கினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? தள்ளுபடி ஆகிட்டு 500 ரூபா கடன். நீங்க சொல்லுங்க, யாருக்கு சந்தோஷமா இருக்கும்? சில பேர் சொல்லிக்காங்க, இப்படி நினைச்சா நான் 5000 ரூபா வாங்கியிருப்பேன்னு, அது வேற. ஆனா இங்க 500 ரூபா வாங்கினதுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். 500 ரூபா கேன்சல். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் பாவத்துல அந்த பாவம் இந்த பாவம் பண்ணாங்க. இந்த அம்மா என்ன பண்ணாங்க? மாபெரும் ஊரே சொல்லுது பாவின்னு, ஊரே துடிச்சு பாவின்னு. ஆனா இவர் சொல்றாரு, இயேசு அதை சொல்லிட்டு சொல்றாரு, சீமோன் சொன்ன உடனே ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரல, சாப்பாடாக தரதுக்கு வந்தடா. இந்த சாப்பாட்டை விட உன் வீட்டுக்கு வந்தேன், எனக்கு போஜனம் கொடுக்க வந்த, போஜனம் கூட சாப்பாடு கொடுக்குற தப்பு கிடையாது. பாருங்க, நம்ம நிறைய ஆண்டவருக்கு ஆராதனை பண்ண ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. வேண்டாம், இன்னும் கொஞ்சம் அந்நிய பாசம் பேசியிருப்போம், நீ இதுதான் செஞ்சோம். ஆனால் இவர் என்ன சொல்றாரு, நீ என்ன சாப்பாடு தான் தந்த, ஆனால் இவளோ மாபெரும் பாவியா இருந்தும் வந்து ஓயாமல் தன் கண்ணீரினால என் காலை, நீ தண்ணி தரல என் காலை நினைக்கிறதுக்கு, அவ கண்ணீரை வச்சே என் காலை கழுகுனா. தான் இருக்கிற நிலையில தன்னை அப்படியே என் கால்கிட்ட கொண்டு வந்துட்டா. என்ன எனக்கு அப்படியே வந்துட்டு என் பக்கத்தில் வந்து நெருங்கிட்டா. பாவியா இருந்தா. நீ ஓரளவு நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்ட,
ஆனால் நீ லேசாக தான் பண்ணுற. அவள் முற்றிலுமாய் என்னை சார்ந்து கொண்டாள். என்னிடத்துல தான் அவளுக்கு அடைக்கலம் என்பதை தெரிந்து கொண்டாள். என்கிட்ட விடுதலை உண்டு என்பதை அவள் அறிந்து கொண்டாள். என்னிடத்தில் பாவ மன்னிப்பு உண்டு, என்னிடத்தில் நிம்மதி உண்டு என்பதை அவள் அறிந்து கொண்டாள் அப்படின்னு வெளிப்படுத்துறார். ஸ்திரீனமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவ்வளவு கண்ணீரினால் என் கால்களை நினைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தால், நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமா அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கிருபை வேலை செய்யறது பார்த்தீங்களா? எப்படி ஏதாவது கண்டிச்சாரா? என் அம்மா என்கிட்ட வந்து கண்ணீர் வடிக்கிற, இனிமே பாவம் செய்யாத, கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, போயிட்டுரு. அப்பொழுது உங்கள் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூட நான் வருவேன். நிறைய பேர் யோசிச்சு, சரிதான் பாஸ்டர் கரெக்டாக போட்டார், ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, உங்களை கண்டிக்கலையே, அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன திருப்பி கேட்காம விடுறதே கிடையாது. யார் தப்புன்னா அப்படியே தப்புன்னா கரெக்டாக கேட்டுருவேன். கிருபை அப்படி கேட்கறது இல்லை, கிருபை அப்படி வேலை செய்யறது இல்லை. தேவனுடைய கிருபையானது அப்படி செயல்படுறது அல்ல. பிரைஸ் காட், அல்லேலூயா. அவங்களோட பாவத்தை சுட்டி காட்டல, அது ஒன்றுமே அவங்கள வந்து சுட்டி காட்டாம அவங்க என்ன 100க்கு 100 இறங்கி இயேசுவின் பாதத்தில் தன்னே தன் வாழ்க்கையை, இவ்வளவு ஊரெல்லாம் என்ன மோசமாக சொல்லிச்சு, இவர் வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே வந்துட்டாங்க, கிருபையை பார்க்க வந்தார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் கிருபையை பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரியல. கிருபையின் முன்னால சரண்டர். யார்கிட்டையுமே அந்த கண்ணீரை வடிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இயேசுனுடைய பாதத்தில் அன்னையோடு அவ கண்ணீரை வடிச்சு அன்னைக்கு முடிச்சா, அன்னையிலிருந்து பாவம் போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஒண்ணுமே சொல்ல, இயேசு அப்படியே விடுதலை பண்றதை பாருங்க. அவன் மனசு எவ்வளவு தேற்றப்பட்டிருக்கும், எவ்வளவு ஆறுதல் அடைஞ்சிருக்கும், எவ்வளவு நிம்மதி அடைஞ்சிருக்கும். கிருபை அதை செய்கிறது. இயேசு கிறிஸ்துக்குள்ள இந்த கிருபையை பிதாவை என் கொடுத்து பூமியில் அவரை பிறக்க வச்சார். கிருபை நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்கிற அந்த வார்த்தை அதுதான் சொல்லுது. அவர் கிருபை நிறைந்தவராய் வாசம் பண்ணினார். அவர் போகிற ஆட்கள் எல்லாமே அவர் வந்து நடக்கிற விதமே தான். பாவிகளை பார்த்து பாவின்னு குற்றப்படுத்தாம அப்படி ஈர்க்கும் தன்மை. அவர்கள் வந்து தங்களே ஒரு இடத்துல அர்ப்பணிக்கிறத பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவை கொண்டு வரும் என்று நினைக்கிறேன். வேகமா போயிட்டு லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். இங்க ஒரு ஆளு, ஒரு செல்ல பிள்ளை. லூக்கா 15:30 வசனம். கெட்ட குமாரனை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு தகப்பனுக்கு 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் அண்ணன், ஒருத்தன் தம்பி. தம்பி இளையவன் போயிட்டு தன்னுடைய பாக பிரிவினை வச்சு அப்பாட்ட சண்டை போட்டு வாங்கிட்டு போயிட்டு ஊர் சுத்த போயிட்டான். ஊர் சுத்த போனவன் ஊர் மாத்திரம் சுத்திட்டு வரல. 30வது வசனம் இப்படி சொல்லுகிறது, 15:30. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். வேசிகளிடத்துல செலவிட்டு வந்திருக்கிறான். ஆனா அங்க ஒரு தகப்பன். ஏன் இது இயேசு சொல்லி கட்டுறாரு இந்த ஓமைய? இவர் வந்தவுடன் நியாயம் கண்டுபிடிச்சிருக்கான். ஏன்டா அப்படி செலவு பண்ண? ஒன்று ஏன் அப்படி தப்பு பண்ண? ஏன் செலவழிச்ச? முதல்ல ஏன் சொல்ல கேட்காம போன? ஒண்ணுமே கிடையாதுங்க. அது இருந்தா என்கிட்ட எடுத்து காட்டுங்க. நீ ஏன் முதல்ல பங்கு வச்ச? முதல்ல உன் அண்ணன் மாத்திரம் என்ன கேனையனா? எல்லாத்தையும் பங்கு வச்சு உனக்கு தந்தானே, இப்ப எதுக்கு வந்த? நீ படுறா, விழுடா, முழங்கால் படுறா, மன்னிப்பு கேள்டா, அப்பதான் வீட்டுக்குள்ள விடுவேன். நம்ம ஆட்கள் என்ன கண்டிஷன் போடுறாங்க? அன்கண்டிஷன், நோ கண்டிஷன். உல்டா தன் வரையறையே மீறி
கிருபை வெளியே செல்லுகிறது. அங்கிருந்து தூரத்திலிருந்து வாரான், இவர் ஓடியோடு ஓடி தன் பிள்ளையை போய் வாரி அணைக்கிறத பார்க்குறோம். அதுதான் இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். கிருபை எப்படி வேலை செய்யும், தான் யார் அப்படிங்கிறத காட்டுறாரு. நீ பாருங்க, சில தாய்கள்கிட்டதுல இந்த இப்படிப்பட்ட சில மனித அன்பை கூட நம்ம பார்க்கலாம். பிள்ளை தப்பு பண்ணியிருப்பான், எல்லாம் பண்ணியிருப்பான். அப்பா கொஞ்சம் கடுசு மாதிரி நின்றுட்டு இருப்பார். நீ என்ன போன, வர மாட்டேன், பேச மாட்டேன், போனல வரட்டும். இப்போ இங்கே உள்ளுக்கு இருக்கும் கொஞ்சம், இருந்தாலும் கேட்க. தாய் போயிட்டு சரி இருந்தாலும் நான் பெத்த உள்ளல, ஏன்னா இவர் பக்காது போல், இவங்க அம்மா வேறு பேச முடியும். நான் பெற்றுட்டேன், அதனால் எனக்கு கொஞ்சம் துடிக்க தான் செய்யுது, 10 மாதம் சுமந்துட்டேன்ல அப்படிங்க அந்த அம்மா. தாய் அன்பு தகப்பன் அன்போட கொஞ்சம் அதிகமாக நல்லதான் இருக்குது. அதனால் உங்களுக்கு குறைய சொல்ல மாட்டேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சொல்லி தானே ஆகணும், அவ்வளோதானே. அப்பா அம்மா சில நேரத்தில் அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால பைபிளையும் சொல்லியிருக்கு, தாயை காட்டிலும் உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன். அந்த கிருபை தான் இப்போ பார்க்குறோம். அதனால தாய்மாரெல்லாம் கிருபைகிட்ட வந்து பாடம் படிங்க. இப்போ கிருபைகிட்ட வந்து பாடம் படிங்க. தகப்பன்மாரும் கிருபைகிட்ட தான் பாடம் படிக்க வரும், தாய்மாரும் கிருபைகிட்ட தான் பாடம் படிக்கும். ஏன்னா இந்த வேசி இடத்துல செலவழிச்சுட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு அண்ணன் சொல்கிறான். இவர் தகப்பனுடைய பதில் என்ன? இவர் வேசிட்டதை செலவழிச்சுட்டு வந்தவன்ட்ட இவர் என்ன பண்ணுறாரு, ரெஸ்பான்ஸ் பாருங்க. அன்னைக்கு வந்தால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்க, 2 நாள் காய போட்டு 3 நாள் சோறு கொடுப்பாங்க. வந்தேன்னா வீட்டில் இருக்க சாம்பாரும் குழம்பும் போதும். அங்கே நீ வேற என்னத்தை தின்ட்டு வந்த, எங்கெல்லாம் படுத்து எந்திரிச்சிட்டு வந்த, ஊரெலாம் மேய்ஞ்சிட்டு வந்த அப்படிம்பாங்க. ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்த, ஊரெல்லாம் அலைஞ்சிட்டு வந்த, உன் பணத்தெல்லாம் உடம்பையும் உன் வாழ்க்கையும் ஊருக்கே கொடுத்துட்டு வந்துருக்குற. இப்போ வா, நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ உப்புங்க தண்ணியும் அதை சாப்பிடு. கிடையாது. ஆனால் திரும்பி வரும்போது கிருபை என்ன செய்கிறது, இதுவரை வீட்டில் சாப்பிடாத விருந்தே நடக்குங்க. சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிருபை அப்படிதான் வேலை செய்யும். கிருபை என்னது, பாவத்தை பார்க்காது. சொல்லுங்க, கிருபை பாவத்தை பார்க்காது, கிருபை தப்ப பார்க்காது. ஆனா அதுக்கு பதில தன்ட்ட இருக்கிற எல்லா இரக்கத்தையும் காட்டும், எல்லா அன்பையும் ஊற்றும். பிரைஸ் காட், அல்லேலூயா. இதுதான் இயேசு அதை செய்கிறார். இயேசு அதை சொல்லி கொடுறார். கிருபை என்ன செய்யும் அப்படின்னு காட்டுறாரு. அந்த கிருபை நிறைந்த ஒரு தகப்பனுடைய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அவனுக்காக இன்னொன்று பெரிய பையன் சொல்கிறான், இது நான் இவ்வளோ நாள் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நம்மளுக்கு ஒரு விருந்து, டெய்லி நான் வேலை செய்கிறேன், உழைச்சி போடுறேன், நம்மளுக்கு ஒரு விருந்து கிடையாதா? அது சொல்கிறாரு, உனக்கு எல்லாமே உனக்கு தான். ஆனால் உன் தம்பி போனான், திரும்பி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பொன் மோதிரம், விருந்து சாப்பாடு. நம்ம ஆட்கள் ஆண்டவர்கிட்ட போனால் ஏற்கனவே காஞ்சிட்டு இருப்பான், போட்ட செயினை கலத்து மோதிரத்தை கலத்துங்க. ஆனால் இவர் அப்பா கூட்டு என்ன பண்ணிட்டாரு, கிருபனஞ்ச அப்பா வந்து வாப்பா மோதிரத்தை போடுங்கிறாரு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இழந்ததை அடுத்த அந்த வசனத்தை படிச்சுட்டு வரும்போது அடுத்த ஆள் சொல்றாரு, இழந்து, இங்க இன்னொரு வசனத்தை பார்க்கும்போது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் அப்படிங்கிறார். இப்படிலாம் ஒவ்வொரு காரியத்தை இழந்து போகணும்னு தேடி இப்படி வர்றதுதான் ஆண்டவர் வந்தார தவிர, ஏற்கனவே நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல அதெல்லாம் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் உங்களை உருவாக்குறதுக்கு அனுப்பிச்சிருக்கிறார். அவருடைய கிருபை பெருசுங்க. ஆமென். கிருபை பாருங்க, பாவிகளை நேசிக்கிற, பாவிகளை ஈர்க்கிற, பாவிகளுக்கு உதவி செய்கிற, அவங்கள குற்றப்படுத்தாத, அவங்கள அரவணைக்கிற ஒரு மாபெரும் தேவனுடைய கிருபையை பார்க்கிறோம். எல்லாரும் எழுப்போம். டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கிருபையினாலே ரட்சித்தீரே, நீதிமானாக மாற்றி நீரே. கிருபையினாலே ரட்சித்தீரே, நீதிமானாக மாற்றி நீரே. உயிர்த்தெழச் செய்தீர், கிறிஸ்துவோடே கூட உன்னதங்களிலே அமரச் செய்தீர். உயிர்த்தெழச் செய்தீர், கிறிஸ்துவோடே கூட உன்னதங்களிலே அமரச் செய்தீர். கிருபை, கிருபை மாறாத கிருபை, கிருபை, கிருபை மாறாத கிருபை.
நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை. முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். நான் நிர்மூலமா the name of Jesus கிருபை. பாவியாயிருந்த என்ன அவர் என்னை எடுத்துக்கொண்டார். உந்தன் மனதுருக்கம் கிருபையினாலே ரட்சித்தீரே. பாவியாயிருந்த என்னை நீதிமானாக மாற்றினீரே. கிருபையினாலே ரட்சித்தீரே, நீதிமானாக மாற்றினீரே. உயிர்த்தெழச் செய்தி கிறிஸ்துவோடே கூட உன்னதங்களிலே அமரச் செய்தீர். கிறிஸ்தெழச் செய்தீர் கிறிஸ்துவோடே கூடப்பா தங்களிலே அமரச் செய்தீர். கிருபை கிருபை மாறாத கிருபை 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 மாறாத கிருபை. தேவனின் பலத்த சத்துவத்தாலே நற்செய்தி அறிவிக்கும் திருத்தொண்டனானேன். இப்படிப்பட்ட பலத்த தாலே நற்செய்தி அறிவிக்கும் திருத்தொண்டனானேன். அளவற்ற செல்வத்தை அறிவிக்கின்றேன் நான் கிருபையினால். கிறிஸ்து இயேசுவின் அளவற்ற செல்வத்தை அறிவிக்கின்றேன் நான் கிருபையினால். கிருபை கிருபை மாறாத ஆமென். கிருபை கிருபை மாறாத கிருபை 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 மாறாத கிருபை கிருபை மாறாத கிருபை. இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இதே போன்ற செய்திகளை பெற விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் 9821222390.